யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் இயேசு யார் நம்ம பார்க்க போகிறோம்னா, அவர் வார்த்தையானவர். வார்த்தை, வேர்டு. அது என்ன வார்த்தை? வார்த்தையானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இயேசு என்பவர் வார்த்தையானவர்னு நம்ம பார்க்க முடியுது. ஆதி ஆகமத்துக்கு ஆதியில் நம்ம வந்தோம்னா ஆதாம் ஏவாளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அவங்கள சிருஷ்டித்தார், ஏதேனில் அவங்கள வச்சார். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு கனியை ஏவாள் புசிச்சிட்ட பிறகு ஆண்டவர் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது ஏவாள் சொல்கிறாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி. அப்போது கர்த்தர் சர்ப்பத்துக்கிட்ட சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அப்போ ஆதியிலே ஆதாம் ஏவாள் கிட்டையே சொல்லியாச்சு, ஒருத்தர் வருவார் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி. தந்தையின் வார்த்தையாக கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். சரிங்க, கடவுள் வார்த்தைன்னு சொல்கிறோம், சரி பிதாவின் வார்த்தைன்னு சொல்கிறோம், தந்தையின் வார்த்தையை நிறைவேற்ற அவர் வந்தார்னு சொல்கிறோம். வேதத்தில் அவர் வார்த்தை என்று போட்டிருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக போட்டிருக்குது. ஆதி ஆகமத்தில் பார்த்தாலும் சரி, காஸ்பலில் பார்த்தாலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தாலும் சரி, அவர் கடவுளின் வார்த்தைன்றதை நாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ யார் இந்த இயேசு? அவர் தந்தையின் வார்த்தை, இஸ் தி வேர்ட். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். சரிங்க, இப்போ இன்னைக்கு நம்ம கிட்டையும் வார்த்தை இருக்குது. அதுதான் இந்த பைபிள். நாம் இந்த பைபிளில் இந்த வார்த்தையை நாம் அனுதினம் நாம் படிக்கிறவங்களா இருக்கிறோமா அப்படின்றத நாம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த வார்த்தையை நாம் படித்தோன்னு சொன்னால் அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கும். இந்த வார்த்தை நம்ம வழி நடத்தும், பலவீனத்தில் நம்ம பலப்படுத்தும், அனுதினமும் நம்மோடு கூட இருந்து பயணித்து சகல நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இந்த வார்த்தை இருக்கும் என்றதை நாம் எப்போவுமே மறந்துடக்கூடாது. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திச்சு பார்ப்போம்.